வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் புத்தக பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா? பக்கம் 117க்கு வாங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். விலங்குகளை கண்டுபிடித்து வண்ணமிட்டு அவற்றின் பெயர்களை கூறுக. அவை எங்கெங்கு வாழ்கின்றன? இந்த படத்துல விலங்குகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நாம கண்டுபிடிக்கணும், அதுக்கு நாம கலர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எந்த விலங்குங்கிறதையும் சொல்லணும். இங்க மேல என்ன இருக்கு? ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு. வண்ணத்து பூச்சி எங்கே வாழும்? செடி கொடிகளில், தாவரங்களில் வாழும். இதற்கு நாம வண்ணமிட்டுடலாம். அடுத்தது பாருங்க, கிளி இருக்கு. கிளி எங்கே வாழும்? மரப்பொந்துகளில், மரங்களில் வாழும். இதற்கும் நாம் வண்ணமிட்டுடலாம். அடுத்தது மாடு இருக்கு. மாடு எங்க வாழும்? மாட்டு தொழுவத்தில் வாழும். மாட்டுக்கும் நாம் வண்ணமிடலாம். அடுத்தது பாருங்க, தவளை இருக்கு. தவளைக்கு நாம் வண்ணமிடலாம். தவளை எங்கே வாழும்? நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். அடுத்தது மீன் இருக்கு. மீன் எங்கே வாழும்? நீரில் வாழும். வண்ணமிட்டுக்கோங்க. இங்க பாருங்க, புலி இருக்கு. புலி எங்கே வாழும்? காட்டில் வாழும். புலிக்கும் நாம வண்ணமிட்டுக்கலாம். நம்மை சுற்றி பல்வேறு வகையான விலங்குகள் காணப்படுகின்றன, அப்படித்தானே? அடுத்தது பாருங்க, விலங்குகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று எவ்வாறு வேறுபடுகின்றன? இங்க அழகான டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சில நீரில் வாழ்கின்றன. எது? மீன். சில நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. தவளை நீர்லயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். சில மிக சிறியன. அங்க இருக்கு பாருங்க, அந்த பூச்சி ரொம்ப சின்னது. சில வானில் பறக்கின்றன. இந்த பறவை, கிளி வானில் பறக்குதா? சில நம்மை சுற்றியும் நம்முடனும் வாழ்கின்றன. எது? ஆடு. இது நம்மை சுற்றி இருக்கு, நம்ம வீடுகள்லையும் நாம வளர்ப்போம். சில காட்டில் வாழ்கின்றன. இந்த புலி காட்டில் வாழும். சரிங்களா? அடுத்து பாருங்க, உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். குளத்திலும் குளத்தை சுற்றிலும் என்னென்ன விலங்குகளை உங்களால் பார்க்க முடிகிறது? முதல்ல குளத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். தும்பி, வாத்து, தவளை, மீன். குளத்தை சுற்றி என்னென்ன இருக்கு? புள்ளிவண்டு, ஆமை, மண்புழு, நத்தை. அடுத்தது பாருங்க, நீர்வாழ் விலங்குகள். நீர்ல எந்த விலங்கு வாழுது? மீன் இல்லையா? கடல், ஆறு மற்றும் குளங்களில் பல வகையான மீன்கள் காணப்படுகின்றன. மீன்கள் நீந்துவதற்கு பக்கவாட்டு துடுப்புகளும் வால் துடுப்பும் உதவுகின்றன. மீன்கள் நீந்தும் போது திசையை திருப்ப வால் துடுப்பு உதவுகிறது. மீனின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க. இங்க அழகான மீன் படம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பாகங்களும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பெருசா வரையணும். அதே மாதிரி பாகங்களையும் குறிக்க வேண்டும். நீந்துவதற்கு பக்கவாட்டு துடுப்பும் வால் துடுப்பும் பயன்படுது. திசையை திருப்புவதற்கு வால் துடுப்பு மட்டும் பயன்படுது. சரிங்களா? அடுத்தது, ஒரே மாதிரியான மீன்களை இணைக்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். நமக்கு எளிதா புரியும் இல்லையா? எந்தெந்த மீனை எந்தெந்த மீனோட ஒத்து போகும், ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்து நாம லிங்க் பண்ணி விட வேண்டியதுதான். இந்த மீனும் இந்த மீனும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த நீளமான மீனும் இந்த நீளமான மீனும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த குண்டு மீனும் இந்த குண்டு மீனும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த நீளமான மீனும் அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்ன மீனும் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? அமைப்புல நீங்க ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். சைஸ்ல ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்க கூடாது. அமைப்புல ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்க, நீர் மற்றும் நிலவாழ் விலங்குகள். வாத்து மற்றும் தவளை நீர், நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ்கின்றன. வாத்து, தவளை இரண்டு விலங்குகளும் நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். இவை நீரில் நீந்துவதற்கு ஏதுவாக விரலிடை ஜவ்வை பெற்றுள்ளன. தவளைகள் நிலத்தில் குதித்தும் தாவியும் செல்கின்றன. அடுத்து பாருங்க, தாளை பயன்படுத்தி தவளையை உருவாக்குக. ஒரு தாளை எடுத்துக்கணும். இவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 லைனா கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த முறைப்படியே செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான தவளை கிடைக்கும். அடுத்தது பாருங்க, சிறிய விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். உங்களை சுற்றி காணப்படும் சிறிய விலங்குகள் யாவை? பாலுவின் குடும்பத்தினர் சிறிய விலங்குகளை பார்க்கிறார்கள். இங்க பாலு குடும்பம் நின்றுட்டு இருக்கா, அவங்க சிறிய விலங்குகளை பார்க்கிறாங்க. இங்க என்னென்ன சிறிய விலங்குகள் இருக்கு?
நம்மை சுற்றி தேனீ, வண்ணத்து பூச்சி, சிலந்தி, எறும்பு, புள்ளிவண்டு, பூரான், மண்புழு, வெட்டுக்கிளி, தும்பி, ஈ, வண்டு போன்ற பல வகையான சிறிய விலங்குகள் காணப்படுகின்றன. படத்துல இவைகள் எல்லாமே இருக்கின்றன. அடுத்தது சிறிய விலங்குகளின் இயக்கங்கள். அந்த சிறிய விலங்குகள் எப்படி நகர்ந்து போகுது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி போகுதுங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. கால்கள் அற்றவை. எது எதுக்கு கால் இல்லை? மண்புழுக்கு இல்லை, நத்தைக்கு இல்லை. அதனால இவை எப்படி செல்லும்? ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை. கால்கள் மட்டும் உடையவை. கால் மட்டும் இருந்ததுன்னா எப்படி போகும்? நடக்கக்கூடியவை, அவ்வளவுதான். எடுத்துக்காட்டுக்கு தேல் கொடுத்துருக்காங்க, பூரான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய கால் இருக்கு பாருங்க, அதை வச்சு அதை ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போகும். அடுத்தது இறக்கைகளும் கால்களும் உடையவை. நடக்கவும் பறக்கவும் செய்யும். ஏன்னா ரெக்கை இருக்கு, பறக்கும். கால் இருக்கு, நடக்கும். ரெண்டுமே செய்யும். எது எடுத்துக்காட்டு? ஈ, புள்ளிவண்டு, கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி. அடுத்து பாருங்க, அட்டவணைப்படுத்துக. ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை. எது எழுதலாம்? மண்புழு, நத்தை. நடக்க மட்டும் செய்பவை. தேல், பூரான். பறக்க நடக்கக்கூடியவை. ஈ, புள்ளிவண்டு, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி. அடுத்த பக்கத்துல இவை வண்ணமயமான சில சிறிய விலங்குகள், கலர்ஃபுல்லான விலங்குகள். பாருங்க, வெட்டுக்கிளி பச்சை வண்ணத்துல இருக்கா? தும்பி அது எந்த வண்ணத்துல வேணும்னாலும் இருக்கும், கலர் கலரா இருக்கும். வண்ணத்து பூச்சி இதுவும் அப்படிதான், பல வண்ணங்களில் இருக்கும். அடுத்து பாருங்க, செய்து கற்போம். வண்ணமிடுக. மேல இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நீங்க அதே மாதிரி கலர் பண்ண வேண்டியதுதான். நத்தை தனது வீட்டை தன் முதுகில் சுமந்து செல்கிறது. போற இடத்துக்கெல்லாம் தன்னுடைய வீட்டை அது முதுகிலேயே தூக்கிட்டு போயிடுது. விலங்குகளின் பெயர்களை எழுதுக. விலங்குகளின் படங்கள் கொடுத்துருக்காங்க, நாம பெயர்களை எழுத வேண்டும். முதல்ல என்ன இருக்கு? ஈ. அடுத்தது வண்ணத்து பூச்சி, அப்புறம் தேனீ, கரப்பாம்பூச்சி, எறும்பு, மண்புழு, தும்பி, வெட்டுக்கிளி. அடுத்தது பாருங்க, பறவைகள். உங்களை சுற்றி காணப்படும் பறவைகள் யாவை? இங்க நிறைய பறவைகள் இருக்கு பாருங்க. இந்த படத்துல உற்று நோக்குனீங்கன்னா எந்தெந்த பறவை எல்லாம் இருக்குன்னு தெரியும். கீழே பறவைகளின் பெயர்களை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆந்தை, தூக்கணாங்குருவி, மைனா, புறா, தேன் சிட்டு, காகம், கோழி, தையல் பறவை, மயில், சேவல், சிட்டுக்குருவி, கிளி, மரங்கொத்தி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பக்கத்துல புறாவின் பாகங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அழகான புறா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மூக்கு இருக்கு இல்லையா, அதுதான் அழகு. அதுக்கப்புறம் இறக்கை, அதுக்கப்புறம் வால். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கீழே கூர் நகங்கள். இப்படி கொடுத்துருக்காங்களா? அடுத்து பாருங்க, செய்து கற்போம். உற்று நோக்கிய பறவைகளை உருவ அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துக. கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பறவைகளின் உருவங்களை நீங்க பார்க்கணும். எதெல்லாம் சின்னதா இருக்கு, எதெல்லாம் பெருசா இருக்கு, எதெல்லாம் சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியமா இருக்கு, நடுத்தரமா இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து அப்படியே எழுதணும். இப்ப சிறியவையில நம்ம என்னென்ன எழுதலாம்? தூக்கணாங்குருவி, தேன் சிட்டு, தையல் பறவை, சிட்டுக்குருவி, மரங்கொத்தி. நடுத்தரமானவையில எதை எழுதலாம்? ஆந்தை, மைனா, புறா, காகம், கிளி. அடுத்தது பெரியவையில எதை எழுதலாம்? கோழி, மயில், சேவல். அடுத்த பயிற்சி, நான் யார்? அடைப்புக்குறிக்குள்ள விடைகள் கொடுத்துருக்காங்க. ஆந்தை, கிளி, காகம், சேவல், மரங்கொத்தி. இப்படி கொடுத்துருக்காங்களா? கேள்வியை கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, நான் கருப்பு நிறத்தில் இருப்பேன், கா கா என ஒலி எழுப்புவேன். நான் யார்? காகம். இரண்டாவது கேள்வி, நான் பச்சை நிறத்தில் இருப்பேன், என் அழகு சிவப்பாக இருக்கும். நான் யார்? கிளி. 3, நான் மரத்தை கொத்தி துளையை ஏற்படுத்துவேன். நான் யார்? மரங்கொத்தி. அதனுடைய பேர்லயே மரங்கொத்தின்னு இருக்கு பாருங்க, மரத்தை கொத்தும் அது. அடுத்தது 4, நான் இரவில் விழித்திருப்பேன். நான் யார்? ஆந்தை. கடைசியா, நான் அதிகாலையில் கூவி உங்களை எழுப்புவேன். நான் யார்? சேவல். அடுத்தது, கிளிக்கு வண்ணம் தீட்டி பாகங்களை குறிக்க. இங்க ஒரு கிளி கொடுத்துருக்காங்க, இதை நீங்க கலர் பண்ணணும். பண்ணிட்டு பாகங்களை எழுதணும். முதல்ல மூக்கு இருக்கு இல்லையா, அதற்கு என்ன எழுதலாம்? அலகு. அதுக்கப்புறம் ரெக்கைகள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது கூர்நகங்கள். அடுத்தது வால். அடுத்தது, உங்கள் பெருவிரல் அச்சினால் உருவங்களை நிறைவு செய்க. இங்க பல பறவைகள் கொடுத்துருக்காங்க, ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கு.
அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கலர் பெயிண்டை ரெடி பண்ணி அதுல உங்க கட்டை விரலை தோய்த்து இந்த படத்தை கிட்ட கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த படம் நிறைவு பெறும். கட்டத்துல வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு படத்துக்குமே நீங்க இந்த மாதிரி பண்ணணும். பண்ணி இந்த படங்களை நிறைவு செய்யலாம். உங்களுக்கு பிடித்த பயிற்சி தான் இது இல்லையா? மாணவர்களே, இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பாடத்தில் கொடுக்கப்பட்ட சில பயிற்சிகளை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் டாடா, பாய்.